இங்கே ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு அழுதுகிட்டே சொல்றா. ஹீரோயினும் ஃபோட்டோ எடுக்கிறப்போ சடனா ஒரு லைட் வந்து அடுத்த செகண்டே அந்த பொண்ணு காணாம போயிடுறா. ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா. அவனும் ரோட்ல தூங்குற ஆளை ஃபோட்டோ எடுத்து பார்க்கறான். அவரும் மறைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகிருக்கும். பட் இவளும் பாய் ஃப்ரெண்டும் அஃபேர்ல இருக்காங்க. அதனால இந்த ஃபோனை வச்சு பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் ஃபோட்டோ எடுத்து மறைய வச்சுட்டா நம்ம ஹாப்பியா வாழலான்னு பிளான் போடுறாங்க. பாய் ஃப்ரெண்டும் ஃபோன் எடுத்துட்டு போய் அவனோட ஒய்ஃபை ஃபோட்டோ எடுத்து மறைய வச்சிடுறான். இவளும் ஹஸ்பண்டை மறைய வைக்கலான்னு ஃபோனை தேடுறா. பட் அதை ஹஸ்பண்டோட சிஸ்டர் எடுத்து வச்சிருக்கா. ஹஸ்பண்டும் உன்னோட அஃபேர் பத்தி எனக்கு தெரியும், இனிமேல் நம்ம நல்லபடியா வாழலான்னு சொல்றாரு. இதனால மனசு மாறின ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணலான்னு போறா. அப்போ இவ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து மறைய வச்ச பொண்ணோட அப்பா இவளை கடத்திட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துறாரு. ஆக்சுவலி யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களையே ஃபோட்டோ எடுத்தா அவங்களால மறைஞ்சு போன எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருவாங்க. இப்போ ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்ததும் அவரோட பொண்ணு திரும்ப வந்துடுறா. இதை தெரிஞ்ச ஹஸ்பண்டும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பொண்ணோட அப்பாவை ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினை வர வச்சிடறாங்க. ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டு ஹீரோ கூட வாழ்றா.